Example 7.4. If 1 liter of paint covers 10 meters square, how many liters of paint is required to paint the internal and external surface area of the cylindrical tunnel whose thickness is 2 meter and internal radius is 6 centimeter and height is 25 centimeter? என்ன சொல்கிறாங்க, ஒரு பழுப்பு ஞாபகம் வச்சுங்க, பிளாஸ்டிக் பிவிசி பழுப்பு ஞாபகம் வச்சுங்க. அதோட ஹைட்டு எவ்வளோ? 25 மீட்டர். ஓகேங்களா? அதோட இன்டர்னல் ரேடியஸ்னால் சென்டர் பகுதி, பைப்போட சென்டர்லேருந்து உள்பக்கமாக 6 மீட்டர் இருக்குது. ஓகேவா? அந்த பைப்போட திக்னஸ் எவ்வளோ இருக்குது? பைப்போட திக்னஸ்ஸு 2 மீட்டர். அதாவது இங்கே பாருங்கள், அந்த பைப் பாருங்கள், பழுப்பாக அதை கன்சிடர் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், இந்த திக்னஸ் இருக்குது இல்லையா, இந்த திக்னஸ் தான் 2 மீட்டரு. இன்டர்னல் ரேடியஸுங்கிறது இந்த 2 மீட்டருக்கு உள்பக்கம் இருந்து இங்கே வரைக்கும் சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறது தான் ரேடியஸ், இன்டர்னல் ரேடியஸு. எக்ஸ்டர்னல் ரேடியஸுங்கிறது சென்டர்லேருந்து வெளிப்பக்கம் வரைக்கும். சரிங்களா? உள்ளே இருந்து சென்டர்லேருந்து உள்பக்கமாக இருந்துச்சுன்னா இன்டர்னல் ரேடியஸு, இங்கேருந்து வெளிப்பக்கமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் ரேடியஸ். ஓகேங்களா? இப்போது இது ஃபுல்லாக நான் பெயிண்ட் அடிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட மெஷர்மெண்ட்டு கொண்ட பழுப்பில் ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கணும். எவ்வளோ பெயிண்ட் செலவாகும்னு கேட்குறாங்க. அவங்க ஹிண்ட்டும் கொடுத்துட்டாங்க, ஒரு லிட்டர் பெயிண்ட்டு 10 மீட்டர் ஸ்கொயராக கவர் பண்ணுது அப்படின்னு. சரிங்களா? அப்போது எத்தனை ஸ்கொயர் மீட்டரோ அதை டிவைடட் பை 10 போட்டோன்னா எத்தனை லிட்டர்னு கிடச்சிடும் நமக்கு. ஓகேங்களா? அதனால் நம்ம அதை கவலைப்பட தேவையில்லை. முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா கண்டுபிடிக்கணும். நம்ம வேறு எது ஏரியா கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும் இல்லையா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சொல்யூஷன், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர் இல்லையா? ஆஃப் ஹாலோ சிலிண்டர். அப்போ என்ன ஃபார்முலா அது? 2 pi r plus r h இல்லையா? ஃபார்முலா என்னது? 2 pi r plus r h. நமக்கு பை தெரியும், பையோட வேல்யூ என்னது? 22/7. அப்புறம் ஆறு என்னது? பெரிய ஆறு இதுலேருந்து சின்ன ஆறு இல்லையா? ப்ளஸ் 2 மீட்டர், ரெண்டும் சேர்ந்து வரும் இல்லையா? ஏன்னா அவுட்டர் சர்ஃபேஸ் இல்லையா? இங்கேருந்து அவுட்டர் சர்ஃபேஸோட ரேடியஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அப்போது அதுக்கு தான் எவ்வளோ வரும்? பெரிய ஆறு 6 + 2 = 8 மீட்டர். அப்போ சின்ன ஆறு என்னது? சின்ன ஆறு 6 மட்டும் சேர்ந்து வரும், 6 மீட்டர். ஹெச் என்னது? அவங்களே கொடுத்துட்டாங்க, 25 மீட்டர். இப்போ சம்மை போட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தான். 2 × 22/7 into r என்னது? 8 + 6 × 25 = 2 × 22/7 into 14 into 25. கேன்சல் பண்ணால் 2 × 22 எவ்வளோ? 44. 44 × 22 88 × 25. 88 × 25 என்ன வருது பாருங்கள்? 40 04 40 44. இது 16 1 16 17 0 10 1 12 1 2 22 00 ஸ்கொயர் மீட்டர். சரியா? ஸ்கொயர் மீட்டர். இப்போது இவ்வளோ ஏரியா கிடச்சிச்சு. ஆனால் 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு எவ்வளோ ஏரியா கவர் ஆச்சு? 10 மீட்டர் ஸ்கொயர் இல்லையா? அப்போது டிவைடட் பை 10 கேன்சல் பண்ணா வரும்? 220 லிட்டர்ஸ். அவ்வளோதான் சம்.